ஹே ப்ரோஸ் அண்ட் சிஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ப்ராப்ஸ் தமிழன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பவித்ர பிரபாகரனோட மாஸ்க் தான் பண்ண போகிறோம். வேறு யாரும் இல்லை, இந்தியன் ஸ்பைடர்மேன் தான். அக்ராஸ் தி ஸ்பைடர்ஸ் படத்துலேருந்து. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். டெம்ப்ளேட்ஸோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதேமாதிரி மாஸ்க் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் டெம்ப்ளேட்டை கட் பண்ணி அதை கார்ட்போர்டில் ட்ரேஸ் பண்ணி எல்லா கார்ட்போர்ட் பீசஸ் தனித்தனியாக வெட்டி எடுத்து ஒரு மாஸ்க் அசம்பிள் பண்ண போகிறோம். இதே தான் நம்ம எல்லா மாஸ்க் வீடியோலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாஸ்கில் இருக்க கேப்ஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கும் மாஸ்கோட ஷேப்பை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி பேப்பர் மேஷே பண்ண போகிறோம். இதில் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால், தண்ணி, அப்புறம் ஒரு பெயின் ப்ரஷ், கூடவே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர். மொத்தமாக நம்ம 2 கோட்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் போட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக காய விட்டுட்டு செகண்ட் கோட்டிங் போட்டால் நம்ம மாஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, இப்போ பேப்பர் மேஷ் வெளியே மட்டும் இல்லாமல் உள்ளேயும் பண்ணி வச்சிட்டேன். அப்போ தான் நம்ம மாஸ்க்கு ஒரு நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். ஆக்சுவலி பவித்ர பிரபாகரோட மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக கவராக இருக்காது. அவரோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். அதனால் என் மண்டையில் இருக்க முடி தெரிகிற அளவுக்கு நான் மாஸ்க்கை வெட்டி எடுத்துட்டேன். இப்படி தான். இப்போ இங்கே மேலே இருக்க இடத்துலலாம் நம்ம டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிடலாம். பேப்பர் மேஷை காஞ்சிட்டு இருக்க கேப்பில் நான் மாஸ்கோட லென்ஸை வரைஞ்சிட்டேன். இது உங்கள் மாஸ்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். அடுத்து மாஸ்க்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். இந்த வாட்டி பெயிண்ட் பண்ணுறப்ப வெளியும் இல்லாமல் உள்ளேயும் பெயிண்ட் அடிச்சிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அடிச்சு விட்டேன். அடுத்து லென்ஸுக்கு நான் ஃபோம் ஷீட் தான் யூஸ் பண்ணேன். இந்த லென்ஸில் மொத்தம் 4 கலர்ஸ் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, டார்க் பிங்க்கு, ப்ளூ, அப்புறம் பிளாக். ஒவ்வொன்றையும் தனித்தனி செக்மெண்ட்டாக வெட்டி மெஷர்மெண்ட் எடுத்தேன். அதுக்கு இந்த ஒயிட் பீஸை நான் பேஸாக வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்ம டார்க் பிங்க் கலர் அடிச்சு விட்டுறலாம். இப்போ ப்ளூ கலருக்காக அதே டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஃபோம் ஷீட்டில் 2 பீஸ் வெட்டி எடுத்துட்டேன். இப்போது பிளாக் கலர் ஸ்கெட்சை வச்சு கண்ணோட அவுட்லைனை வரைஞ்சிட வேண்டியதான். ஆக்சுவலாக இந்த பிளாக் ஸ்கெட்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்க்காக வரலை. அதனால் நான் அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கு மாறிட்டேன். ஓகே, இப்போ மொத்தமாக நம்மக்கிட்ட 4 பீஸ் இருக்குது. ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீஸ். அதை அப்படியே நம்ம மாஸ்க் மேலே ஒட்டி விட்டுறலாம். ஃபோம் ஷீட்டை ஒட்டினதுக்கப்புறம் இந்த மிச்சம் இருக்க ரெட் கலர் பீஸ்லாம் வெட்டி எடுத்துடலாம். வெட்டுறப்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக வெட்டி எடுத்தேன். ஏன்னா ஃபோம் ஷீட்டில் பட்டுச்சுன்னா லைட்டாக டேமேஜ் ஆயிரும். ஸோ நீங்களும் அதை கேர்ஃபுல்லாக வெட்டி எடுத்துருங்க. பொதுவாக இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னாலே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே தான் இந்த காஸ்டியூம் டிசைனர்ஸும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனோட நெத்தியில் பொட்டு, கண்ணிலே மொத்தம் 4 கலரு, அப்புறம் கன்னத்தில் 2 வெள்ளை கோடு. இப்படியே இந்தியன் ஸ்பைடர்மேனுக்கு காஸ்டியூம் ஃபுல்லாக அவ்வளோ டீட்டெயில்ஸு. இப்போ கண்ணுக்கு நம்ம மெஷ் கிளாத் யூஸ் பண்ண போகிறோம். அதை நான் ஃபோம் ஷீட் யூஸ் பண்ணி தான் உள்ளே ஒட்டினேன். அப்போ தான் அந்த மெஷ் கிளாத் நம்ம கண்ணுக்கு குத்தாமல் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம மாஸ்கில் இருக்க வெப் டீட்டெயில்ஸ் வரைய போகிறோம். ஸ்பைடர்மேன் மாஸ்கில் வெப் டீட்டெயில்ஸ் இல்லாமல் எப்படி, அதை ஒரு பென்சிலை யூஸ் பண்ணி ஒரு ரஃபர் அவுட்லைன் போட்டுட்டு டார்க் ரெட் கலர் யூஸ் பண்ணி நம்ம வெப் டீட்டெயில்ஸ் இன்னும் அழகாக காட்ட போகிறோம். சொல்லப்போனால் இந்த ஸ்பைடர்மேன் மாஸ்க் தான் இருக்கிறதுலே ரொம்ப கலர்ஃபுல்லான மாஸ்க்குன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதை விட நிறைய கலர்ஃபுல்லான மாஸ்க்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த மாஸ்க்கே நம்ம சேனலில் செஞ்சு போடலாம். இப்போ இந்த வெப் டீட்டெயில்ஸாக முடித்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாஸ்க்கு தான். நான் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் சட்டையிலேருந்து துணியை கிழித்து அதை இந்த மாஸ்கில் ஒட்டி நம்ம தலையில் கட்டுற மாதிரி செய்ய போகிறேன். உண்மையை சொல்லப்போனால் ரெட்டு கலர் சட்டை என்கிட்ட இல்லை, அதனால தான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணேன். சரி, ஸ்பைடர்மேனாலே ரெட் அண்ட் ப்ளூ கலர் தானே, என்னவாக இருந்தால் என்ன, பார்க்க அழகாக தானே இருக்குது. இப்போ இதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபெவி பண்ண தான் யூஸ் பண்ணேன். இந்த கம் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸ்லேயும் கம்மை தடவி விட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு
அது ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த 2 சர்ஃபேஸையும் ஸ்டிக் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஓகே, இப்போ நம்ம மாஸ்க்கு 2 சைட்லையும் துணியை ஒட்டி மாஸ்க்கை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. சொல்லப்போனால் இந்த துணியில் பார்த்தீங்கன்னா நான் வெல்க்ரோ ஓட்டலான்னு யோசித்தேன். ஆனால் அது ஒழுங்காக ஃபிட் ஆகாதுன்னு தோணுச்சு. அதனால் கண்ணாமூச்சி விளாட்றதுக்கு கண்ணை கட்டி விட்ற ஸ்டைல்லையே இதை செஞ்சுட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ அதை என் தலையில் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆஹா, தலையில் மாட்டிருக்கதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது. இந்தியன் ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா நானே பவித்ர பிரபாகராக நடிக்கலான்னு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே நான் பண்ணியிருந்த மாஸ்க் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் நிறையா போடுங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அப்படியே நம்ம சேனலுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு ஜாலியாக மற்ற வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.